இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் மணி? எதுக்காக இவர் போட்டு அடிக்கிற? ஏங்க உங்க புருஷனை போட்டு அடிக்கிறாங்க, பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? ஆமா, யார் நீங்க? எதுக்காக என் வீட்டுக்காரர் போட்டு அடிக்கிறீங்க? உன் வீட்டுக்காரரா? ஏன் உன் வீட்டுக்காரருக்கு வாய் இல்லையா? நான் அடிச்சதுக்கு ஒரு வார்த்தை பேச சொல்லு. ஏங்க யாருங்க இந்த பொம்பளை? எதுக்காக உங்களை போட்டு அடிக்கிறாங்க? யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க உங்க வைஃப்னு. ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறால உன் வைஃப், சொல்லியா? ஏன் அமைதியா இருக்க? சமந்தி, யார் இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க சொல்லுங்கம்மா, யார்? எதுக்கு இப்படி யாரும் எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அம்மா, இவங்க அமைதியா இருக்கிறதுலே தெரியுது இவங்க கிட்ட தான் பொய் இருக்குன்னு. இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. இவங்க கிட்ட இப்படி எல்லாம் மரியாதை கேட்டீங்கன்னா உண்மையெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்து விசாரிக்கட்டும், யார் சொல்றது உண்மைன்னு அப்ப தெரியும். போலீஸா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே, பானுமதி தான் அனுப்புனாங்கன்னு சொன்ன முடிஞ்சது. ஸ்ரீஜா, ஏதாவது பண்ணி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு ஸ்ரீஜா. எதையாவது சொல்லி சமாளி. நான் ஒரு ஆர்டிஸ்டுமா, சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? சினிமாலயா? அப்போ நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவர் என்ன கூட்டிட்டு வந்தாரு. இந்த பொண்ணு ஸ்ரீஜாவ எனக்கு யாருன்னே தெரியாதுமா. கல்யாணம் வரைக்கும் அவளுக்கு அத்தையா நடிக்கணும்னு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நான் காசு வாங்கிக்கிட்டு நடிச்சேம்மா. மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. போலீஸ்ல எல்லாம் சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்கம்மா. நான் கொஞ்சம் கௌரவமா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேம்மா. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப ஸ்ரீஜாவுக்கு மாமாவா நடிச்சீங்களா? யார் உங்களை நடிக்க சொல்லி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தது? சொல்லுங்க. ஸ்ரீஜா, அவங்க வளர்றதுக்கு முன்னாடி நீயே உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறீ. ஆமாத்த, நான் தான் உங்களுக்கு காசு கொடுத்து என் அத்தை மாமாவா நடிக்க கூட்டிட்டு வந்தேன். ஸ்ரீஜா, நீ யாரும் இல்லைன்னு உண்மையை சொல்லிருக்கணும். அதுதானே சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படியா போய் சொல்றது? இது போய் சொல்ற விஷயமா? உன் வாழ்க்கை இல்லையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் வாழ்க்கையை காப்பாத்திக்கதான் நான் இந்த பொய்யவே சொன்னேன். டேய் விஷால், இந்த உண்மையை எங்ககிட்ட தான் சொல்லல, அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது சொன்னால. அவ இவங்க நிஜமாவே ஸ்ரீஜாவோட அத்தை மாமா இல்லங்கிறது உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. அவதான் யார்கிட்டயுமே சொல்லலையடா. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்க செஞ்சோம். என்ன பண்றது? அம்மா, நீங்க அவங்கள மன்னிக்காதீங்க. அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. அதை விட பெரிய தப்ப உன் தம்பி பண்ணிருக்கான். நீ அமைதியா இரு. ஸ்ரீஜா, நான் உன்னை நம்பினேன். நீ சொல்றதெல்லாம் உண்மை நம்பினேன். என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம். உங்க அப்பாவால திடீர்னு வர முடியாதுன்னு சொன்ன. உங்க அப்பா இப்ப இருக்காரா இல்லையா? உன் கல்யாணத்தை பார்க்கவாவது வருவாரா மாட்டாரா?
வருவாரா வரமாட்டாரா? அப்பா இந்தியா வந்துட்டாரு அத்தை. அப்ப ஏன் இன்னும் வரல? இன்னைக்குதான் வராரு. அதான் அவரு வந்த உடனே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருந்தேன். போன் பண்ணி உடனே வர சொல்லு. ம். நான் ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு சொல்லி நடிக்க ஆளை கூட்டிட்டு வந்ததா எசக்கு புசுக்க மாட்டிட்டு நிக்கிறேன். இப்ப அப்பாவா நடிக்கவும் ஆளை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் விஷால் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து நான் நிப்பேன். என் மனைவி சாவுக்கு காரணமான அந்த சுபத்ரா முன்னாடி வந்து நிப்பேன். நீ போய் என் அப்பா வந்துடுவாருன்னு மட்டும் சொல்லு. சரி. மா, உங்க குடும்பத்துல இவரால ஏதாவது குழப்பம் நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. யோ வாயா. அம்மா என்னையும் மன்னிச்சிருங்கம்மா, நானும் வரேன். இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணத்துக்குன்னு வந்துட்டீங்க. வந்துட்டு பாதியிலேயே போனா என் பசங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்காது. இருந்து சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளைக்கு போங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அத்தை, இப்ப அப்பா வந்துருவாரு. சரி, வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு. சரிங்க அத்தை. சரி. ஓய் ஸ்ரீஜா, என்ன அசிங்கமா இருக்கா? உண்மை வெளியே வரும்போது இப்படிதான் ரொம்ப அசிங்கமா இருக்கும். இதை விட பெரிய உண்மை வெளியே வரும்போது ரொம்ப மானக்கேடா இருக்கும். இன்னைக்கு தன்னோட அத்தை மாமான்னு சொல்லி 2 பேரை பொய்யா கூட்டிட்டு வந்தவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? நீங்க அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு அவ சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாது? விஷால், லைஃப் லாங் நீங்க அவ கூட வாழ போறீங்க. ஆனா அவ நீங்க தப்பு பண்ணதா ஒரு கில்ட்ட உருவாக்கி அதுலதான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க போறா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா படுது. அத்தை ரொம்ப நல்லவங்க விஷால். இப்படி ஒரு பொய்யான பொண்ண மருமகளா கொண்டு வரவா இவ்ளோ மெனக்கெட்டாங்க. எவ்ளோ வேண்டுதல், எவ்ளோ பூஜை, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல. ஏன் அதெல்லாம் செஞ்சாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் அமையணும் தானே. ஆனா அவ ஒரு பித்தலாட்டக்காரியா இருக்காளே.